வணக்கம், வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குடிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு தெனாலி தர்பார்ல உட்கார போற சிறப்பு விருந்தினர் யார்? பாத்தியார் வச்சிருக்கிற பெரம்புகோல் தெரியும், ஆனா இவர் வாயிலே வச்சிருக்கிற கொன்னக்கோல் தெரியுமா? அதுதான்ப்பா கொன்னக்கோல், இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எவ்வளவு நீளமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது கேட்டுறாதீங்க. சோ கொன்னக்கோல் கலைஞர் தான் இன்னைக்கு வர போறார். லெட்ஸ் வெல்கம் கொன்னக்கோல் கலைஞர் திரு VVS மணியன், தெனாலி தர்பாரோட சிறப்பு விருந்தினரா. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பாருக்கு கொன்னக்கோல் VVS மணி வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாங்கெல்லாம் வாயிலே வடை சுடுறோம், நிறைய பேர் வாயில வடை சுடுறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க வாயில வடை மட்டும் இல்லாம போண்டா பஜ்ஜி எல்லாம் சுடுறீங்களே, இந்த கலை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த கலை கொன்னக்கோல் கலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான கலை. ரொம்ப காலமா இது கர்நாடக சங்கீத மேடைகள்ல மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது கர்நாடக சங்கீத மேடைக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அல்ல, இதை வேற மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு இந்த கொன்னக்கோல் கலையை பத்தி உட்கார்ந்து படிச்சு நிறைய விஷயங்களை நிறைய பெரிய வித்வான்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொன்னக்கோலை இப்ப புதுமையான விதத்துல இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும். 40 பேர் மட்டும் பார்த்தது இப்ப 400 பேர் பாக்குற மாதிரி 4 கோடி பேர் பாக்குற மாதிரி பண்ணிட்டேன். எப்படின்னா இந்த விஷயத்த மேடையில உட்கார்ந்து செய்யும் போது உங்களை போல ஒரு வித்வான் பாடுறாரு வச்சுக்கோங்க. நீங்க வித்வான் இல்ல, வித்வான் சொல்லிட்டாரு, பெரிய மிகப்பெரிய அவார்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் போறப்ப நீ என்னத்தை வித்த அப்படின்னு வித்வான் சொல்றாரு. அது வித்வான் இல்ல, வித்வான் சொன்னா சங்கீதத்துல ஒரு எக்ஸ்பர்ட். நீங்க இப்ப இங்கீதத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க இல்லையா, பேசுறது ஒரு இங்கீதம் இருக்கு இல்லையா, அதனால பெரியவங்களை மதிச்சு பேசக்கூடிய யாருமே இங்கீத வித்வான். இங்கீத வித்வான். ஆமா, நீங்க இங்கீத வித்வான், நீங்க சங்கீத வித்வான். சங்கீத வித்வான், நீங்க இங்கீத வித்வான். அதனால அந்த சங்கீதத்தை என்ன பண்ண யோசனை பண்ண போது சரி இதுல 12 மாதங்கள் இருக்கு, 60 வருஷங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கொன்னக்கோலா பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்கூல்ல போய் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம கொல்லாம எடுத்தீங்க. ஆமா, கொன்னக்கோல் எடுத்து கொல்லாம கொன்னக்கோலை கொல்லாமல் அதை கொன்னக்கோலாக சிறந்த கோலாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு செங்கோல் ஆட்சி செலுத்துற போல அந்த கொன்னக்கோலை பண்ணணும் அப்படிங்கறத என்ன பண்ண போது மனசுல ஞாபகம் எனக்கு. சரி, தமிழ் வாத்தியார் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்காரு ஸ்கூல் படிச்ச போது, வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது நான் உட்கார்ந்து அதை எத்தனை வயசுல இதுக்கு 10-12 வயசுலயே நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த போதே வாத்தியார் சொல்லி கொடுத்த காக்கா கச கத்தப்பற வல்லினம் அப்படி சொன்னா அது அவ்வளவு தூரத்துக்கு படிச்சீங்க போல. ஆமா ஆமா, அதாவது எங்க படிச்சாலும் நம்ம நாமளா இருக்கணும் அப்படின்னு ஒரு நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்பவே உட்கார்ந்து கசடத்தை பெற வல்லினம் நம்ம மெல்லினம் அப்படின்னு எல்லாம் ஒரு இதை போட்டு
கசக்கிட்டீங்க போக, பின்றீங்க போக. ஹீரோவா இருந்தீங்கன்னா கேமரா முன்னாடி பார்த்து வசனம் பேசுறது கரெக்டா இருக்கு. ரைட். இப்போ வந்து இந்த தக்கஜனோ தக்கதிமி வச்சு சொல்றீங்க. இது வந்து இந்த கொன்னக்கோல்ல இருக்கிற, அதாவது நீங்க ரிதமுக்கு பதிலா வார்த்தையில வச்சு ரிதம் தான் இந்த கொன்னக்கோலோட அடிப்படையான ஒரு விஷயம் தான். இதுல எப்படி வந்து இப்போ இந்த நடுவுல இப்ப சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எது கம்பேர் பண்றீங்க நீங்க? இப்போ தமிழ்நாட்டுல எப்படி புரியும் நினைக்கிறீங்க? எப்படி புரியும்னா, இதுக்கு அழகான நீங்க கேள்வி கேட்டதுக்கு நன்றி. என்ன இதுக்கு அழகான பதில் என்கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை பள்ளிகள்லயும் நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க, சந்தேகமே இல்லை. ஆனா இந்த காலத்து குழந்தைகளுக்கு தமிழ் மாதங்கள் என்ன, வாரத்துல என்ன நாட்கள் இருக்கு, தமிழ்ல என்ன, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுங்கிறது தெரியுமா, அது என்ன பெயர் காரணம் புரியுமா, என்ன காரணத்துக்கு அந்த பெயர் சுட்டிருக்காங்க, சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழிங்கிறதுக்கு ஒன்னொன்னுக்கு ராசி இருக்கு. மேஷ ரிஷப மிதுன கடக சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக தனுஷு மகர கும்ப மீனம் அப்படின்னு 12 மேஷ மாசம்னு சித்திரம். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையா போட்டா இன்னைக்கு லீவுடா அப்படின்னு அதனால இத்தனை விஷயங்களை உட்கார்ந்து திங்க் பண்ணி, சரி இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதை கொன்னக்கோல்ல சொன்னால், ஏன்னா ஜதிங்கிறது முக்காவாசி பேருக்கு தெரியாம இருக்கு. மனுஷன் உடம்பு ஜதிதான் தெரியும், ஜதி தெரியாது. ஸ்ருதி தெரியும், அப்ப ஸ்ருதி தெரியும், ஸ்ருதிங்கிற பொண்ணையும் தெரியும், கேர்ள் ஃபிரெண்டா இருப்பா அவளையும் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ருதியும் தெரியும், லயம் தெரியும். லயம் தெரியும் எங்க அம்மாவுக்கு நிகர் ரெண்டுமே. ஓகே, நான் வேற யாரும் கேர்ள் ஃபிரெண்டா நினைக்கிறது, எங்க அம்மா எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் தான், there is no doubt. ஆனால் இந்த ஸ்ருதியும் லயமும் இருக்கிறது கொன்னக்கோலை இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணா, அதாவது தேன் இருக்கு இல்லையா, தேன் அந்த மருந்து இருக்கும், கசப்பா இருக்கும், தேன் கலந்து அப்படி கொடுத்தோம்னா அழகா உள்ள போயிடும் அது அப்படின்னு. அந்த கொன்னக்கோல்ங்கிற தேனை இந்த தமிழ் மாதங்கள் 60 தமிழ் வருடங்கள் அப்படிங்கிற அந்த கிழமைகள் இப்படிங்கிற இத்தனை தமிழ் புராதன விஷயங்கள், திருக்குறள் இதெல்லாம் கூட எடுத்துட்டு இந்த திருக்குறள் எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த கொன்னக்கோலோட தேனோட சொல்லி கொடுத்து. எத்தனை வருஷமா இருக்கு சார் இந்த கொன்னக்கோல் அப்படிங்கறது? இப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இசையும் வந்து ஒவ்வொரு இசைக்கலையும் வந்து ஒண்ணு வந்து வெஸ்டர்ன்ல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட இது வந்து கர்நாடக இசையோட சேர்ந்தே இருந்ததா, இல்ல தமிழ் இசையோட சேர்ந்து? இசை தோன்றிய காலம் தொட்டு இருந்து வருகிறது கொன்னக்கோல். எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், நான் சொல்றேன், மன்மோகன் சிங் சார் இந்த கொன்னக்கோல் சொல்லணும். மன்மோகன் சிங் சார் வந்து என்கிட்ட கத்துக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா அவரை வச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு 87, 88 வயசுல ஒரு சிஷ்யம் இருக்காங்க. அப்படியா? ஆமா, அதாவது அவரோட இவரையும் சேர்த்துக்கு. எதுக்காக வயசானவங்களுக்கு எல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கணும் சொல்றேன்னா, வயசாக இந்த நாக்குல வந்து சுழற்சி கம்மியாயிடும், அப்ப பேச்சு வந்து திறன் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். இப்ப குழந்தைகளுக்கு இந்த கொன்னக்கோலை சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் அப்படி இல்ல, ஆட்டம் இருக்கும்ல, ஆட்டம் இருந்தாலும் அந்த ஆட்டத்தை தடுத்து நிறுத்த சக்தி கொன்னக்கோலுக்கு உண்டு. அந்த கொன்னக்கோலோட கலையை நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த ஹார்ட் பீட் வந்து நார்மல் ஆகிறதுனால, சகஜ நிலைக்கு வரதுனால இன்னும் ஒரு 5 years எக்ஸ்டெண்ட் ஆகும், 10 வருஷம் நல்லா வாழும். அதனால இறந்து போகக்கூடிய தெருவாயில உள்ள யாரும் என்கிட்ட கூட்டு வந்தாலும் இன்னும் வாழ வச்சிருவேன். அந்த ஹார்ட் பீட் ரெகுலர் பண்ணிடுவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தவங்க செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் வராம நீங்க காப்பாத்தி, ஃபர்ஸ்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாலே கூட்டு வந்துடணும், அட்டாக்கே வராம பண்ணிவிடலாம். அதனால இந்த கொன்னக்கோல் கலையை வயதானவங்க கத்துக்கிட்டா நாக்குல உள்ள அந்த சலைவான் சொல்ற எச்சில் ஊறக்கூடிய தன்மை குறைஞ்சு பேச்சு, அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழக வரும் கலை போலே படிக்க வரும் தமிழ் போலே, அத போல இந்த தமிழ் உச்சரிப்பை எந்த பாஷை பேசினாலும் சரி, அவங்க தெலுங்கு பேசுறோம், மலையாளம் பேசுறோம், ஹிந்தி பேசுறோம், இங்கிலீஷ் பேசுறோம், வாட் எவர் த லாங்குவேஜ் தே டாக். ஆனால் என்னுடைய கொன்னக்கோலை கத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு லாங்குவேஜ் இன்னும் அழகு பெறும். இன்னும் அழகு பெற்று அது கொன்னக்கோலால அதை வந்துட்டு, அதாவது சாதாரண பொம்மையை பார்த்துக்க அழகா இருக்கும், அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அதை போல ஒரு சுவாமி சிலைக்கு முழுமையா அலங்காரம் பண்ணி பார்த்தா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை போல ஒரு சாதாரண ஒரு லாங்குவேஜுக்கு கொன்னக்கோல் கத்துட்டவங்க இன்னும் அழகு சேர்க்கலாம்னு நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கொன்னக்கோல் கலைஞர் VVS மணி நம்மளோட இருக்கிறாரு. இப்போ திருநாள் திருபார்ல தக்கு திம்மி பிரேக். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார். தத்தோம் தத்தோம் தகதமி தத்தோம் தத்தோம் தகதமி. வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார். சந்திரமுகியில நீங்க அந்த சொன்ன ஜதிக்கு வாயசு அச்சு காலமெல்லாம் போட்டு ரொம்ப அவர் அந்த படத்துல சந்திரமுகியில சூப்பர் ஸ்டார் பண்ணதுனாலயே நான் கொன்னக்கோல் வித்வான்ங்கிறது அதான் உங்களோட முதல் பட பிரவேசமா? அப்படி இல்ல, அதுக்கு முன்னாலேயே புதிய பாதை படத்துல ஆர் பார்த்திபனோட புதிய பாதை படத்துல ஒரு முக்கியமான சீன், அதாவது சீதா வந்து அவரை திருமணம் பண்ணி புரிஞ்சு அவருடைய வீட்டுக்குள்ள போவாங்க. இவர் அப்பதான் உழைக்கிறதுக்கு போவார், அன்னில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு போவார். அப்ப வரும் தர்கடதோம் தோம் தோம் தர்கடதோம் தோம் தோம் அப்படின்னு வயலின் பீஸோட சந்திரபோஸ் சாருடைய மியூசிக்ல அந்த கொன்னக்கோலை சொல்லியிருக்கேன். அது
அதுக்கு பிறகு இந்த சந்திரமுகி படத்துக்கு முன்னாலேயே நிறைய டெலிவிஷன் சீரியல்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த சீரியல் எல்லாத்தையும் ஒரு வித்யாசாகர் அப்படிங்கிற இசையமைப்பாளர் என்ன கூப்பிட்டு பேசினார். இந்த மாதிரி ஒரு சின்ன சீன் வருது சார், ஒரு படம், அந்த படம் பேர் சொல்லல, அதுல யார் நடிக்க போறான்னு சொல்லல, இது மாதிரி வருது பரதநாட்டியம் ஒரு கேரக்டர் இருக்கு, அதுல இந்த நாட்டிய காட்சி வருது. இந்த நாட்டியத்துல ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, நீங்க வந்து ரொம்ப தாள லயங்கள்லாம் ரொம்ப இதை பண்ணணும் அவசியம், சிம்பிளா இருந்தா போதும், குழந்தைகளுக்கு புரியணும், இந்த இடத்துல போய் அப்ப நான் அதை என்ன பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணேன். அப்படி பண்ணதுதான் அந்த நீங்க கேட்டு ரசிக்கிறீங்களே அந்த ராரா பாட்டுல ஹோம் தருகட தீம் தருகட ஹோம் தருகடாம் தருகட. அது இப்ப கேட்கலாமா? நிச்சயமா கேட்கலாமே. ஓகே ஓகே. 1 2 3 4 லக 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 ஹோம் தருகட தீம் தருகட ஹோம் தருகட நாம் தருகட அத்தம் தருகட திப்தி தருகட ஹோம் தருகட நம் தருகட ஹோம் தீம் ஹோம் நம் 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 ஹோம் தீம் ஹோம் நம் 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 நகிட 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 ஹோம் ராரா அப்படியே தலாங்கு தக்கஜும் ததீம் அதுக்கு இது வரும் தலாங்கு தக்கஜும் ததீம் தனக்கஜும் தலாங்கு தக்கஜும் ததீம் தனக்கஜும் தலாங்கு தக்கஜும் ததீம் தனக்கஜும் அப்படி போய் இப்படி முடிச்சிருக்கு. இதுல இந்த லக 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 நீங்க சேர்த்துக்கிட்டதா? இல்ல, அந்த லக 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 சொல்ல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை அதையும் பதிவு பண்ணிட்டாங்க. அதுல வந்து எந்த ஒரு சொல்லு வந்தாலும் அந்த சொல்லுல முக்கியமா என்னுடைய குரல் இருக்கு. இதுல இதுவும் சேர்த்துதான், அதனால இதையும் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய தடவை இந்த ஒரு சொல்லு வேணும், அதையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனுக்கு சந்திரமுகியில அடுத்து பருத்தி வீரன் படத்துலயும் வந்து ஒரு சண்டை காட்சியில பருத்தி வீரன் சண்டை காட்சி யுவன்சங்கர் ராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சார். அதாவது ஐயா நீங்க வந்து கொல்லலாம் செய்யறீங்க கேள்விப்பட்டோம், இந்த படத்துல ஒரு சண்டை காட்சி வருது அப்படின்னு. அப்போ படம் எப்பவுமே ரெடி ஆயிடுச்சு. அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ இந்த புதுசா வந்திருக்க சிவகுமாரோட புள்ள கார்த்தி நடிச்ச அந்த சண்டை காட்சி ஓடிச்சு. அந்த சண்டை காட்சியை பார்த்தோன்னே இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணி அந்த உரிமை மேல சத்தம் தான் அது இருந்தது. அந்த உரிமை மேல சத்தத்துக்கு மேலே நான் பண்ணிருந்தேன். தும் ததும் தும் ததும் தும் ததும் 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 தும் ததா தும் ததும் தும் ததும் தும் ததும் 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 தும் ததா தும் ததும் தும் ததகிட தும் தும் ததகிட தும் தும் ததா ததகிட தும் தும் ததகிட தும் தும் ததகிட தும் தும் ததா ததகிட தும் தும் ததா ததகிட தும் தும் ததா அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு வேகமான ஒரு செய்தியை அந்த சண்டை காட்சியில அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அது நல்ல பாராட்டு, பேர் புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிச்சு. பேர் புகழ் கிடைச்சது, பணம் கிடைச்சதாங்கிறது 2ஆம் வருஷம். திருக்குறள்லாம் நீங்க பொருட்பால்ல உள்ள குரட்பாக்கள் எல்லாத்தையும் அந்த இசையில கொடுத்து கொன்னக்கோல் மூலமா வடிவமைச்சிருக்கேன். இது குழந்தைகளுக்கு பள்ளி அறையில, அதாவது பள்ளி அறைனா நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க, நினைக்கவே இல்லை, அவரதான் சொல்றேன். நான் ஸ்கூல் கிளாஸ் ரூமே சொல்றேன். அதை வந்து தமிழ்ல பள்ளி அறைன்னு சொல்லியாங்க, வேற வழி இல்ல, வகுப்பறைன்னு சொல்ல. வகுப்பறை அந்த வகுப்பறையில சொல்லிக் கொடுக்கும்போது ரசிக்க எப்படின்னா கற்க கத்தர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக்க கற்க கத்தர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக்க கற்க கத்தர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக்க 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 இதுக்கு கொன்னக்கோல். தஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகஜம் தரியிடலாம் தஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகஜம் தரியிடலாம் தஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகதஜ்ஜம் திமிதஜ்ஜம் தகஜம் தரியிடலாம் தகிடதீம் தகிடலாம் தாம் தகிடதீம் தகிடலாம் தாம் தகிடதீம் தகிடலாம். ஓகே ஓகே. திருக்குறள் பார்ட் 2 இது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப குழந்தைகள் பண்ணி எனக்கு வந்து என்னுடைய மைண்டையும் அவங்க சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்க. இருக்கிறது எல்லாத்துலயுமே பண்ணுங்க அப்படின்னு. அதே போல ஒண்ணு ஃபாஸ்டா அல்லவை கேய அறம் பெருகும் நல்லவை நாடி இடிய சொலின் அல்லவை கேய அறம் பெருகும் நல்லவை நாடி இடிய சொலின் தம் தஜும் ததாம் தீம் தகடா தீம் ததிம் தகடா தம் தகடா தீம் ததா தீம் ததாம் தீம் தகடா தீம் ததிம் தகடா தகடா தாம் இந்த மாதிரி 1330க்கு உங்களுக்கு ஐட்டம் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஐட்டம் ரெடியா இருக்கு. இது மட்டும் இல்ல, சரி திருக்குறளுக்கு மட்டும் பண்ணி திருவள்ளுவரை பெருமை பண்ணிட்டோம். ஔவையான்னு ஒரு பாட்டு இருக்காங்களே நம்ம தமிழ் மூதாட்டி, அவங்க எழுதினாங்க. அதுல பாருங்க, ஜாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு எழுதினாங்க. அப்படி சரி பட்டாங்கில் உள்ளபடியும் எழுதிருக்காங்க. என்ன பண்ணலாம், தமிழ் தாம்பா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழை பேசுவதே தமிழை பேசுக என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சி பார்த்துட்டு என்னப்பா வேற ஏதோ லாங்குவேஜ் அந்த ஜாதி இரண்டு வழி எடுத்துட்டு தத்தீம் தக்க தீம் தகடீம் தக்க தீம் 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 தீம்
துழிய வேறில்லை காற்றுங்க வீதி பழுவா நெறிமுறையில் மேலா பெரியோ இடாதா திரி கொண்டாங்கிலுள்ள படி படியோ படி 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 என்ன குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றாங்களே ஆச்சு. அவ்வையாரையும் கூட அழைச்சிட்டாப்ல ஆச்சு. ஒன்னுக்குள்ளே கொண்டு சேர்த்தாச்சு. 3 பர்பஸ் சால்வ் ஆச்சு. ஒரு தமிழ் ஹிப்ஹாப் கலைஞரா இருக்கிறார். இது மட்டுமா, திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் கம்பீரமா நடந்தவன் சொல்லுவாரு, குங்குதேர் வாக்கை அம்சுதை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ பைலியது கிழியது நட்பின் வைலியர் சிறிய கரிவை கூந்தலின் நேச்சுரலான ஃபீலிங்ஸா இல்ல செயற்கையான ஸ்மெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பெண்களின் கூந்தலுக்கு அந்த ராஜாவுக்கு இருக்கிற சந்தேகம் போல இந்த சந்தேகம் தான். ஆமா, அந்த செண்பக பாண்டியனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. தர்மி புலவருக்கு அந்த கவிதையை சொல்லணும் ஒரு ஆசை, ஆனா சொல்ல முடியல. அப்ப தெய்வ புலவர் வந்து அந்த கவிதையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அங்க சொல்லி அந்த சொன்ன கவிதையை குங்குது வாழ்க்கை அம்சிறு தும்பி காமது பாது கண்டது மொழிமோ பையது கழியது மையது கழிய குந்தலின் நதியவும் குங்குது வாழ்க்கை அம்சிறு தும்பி காமது பாது கண்டது மொழிமோ பையது நீ அறியும் பூவே 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 அப்பா சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வெரி மச் சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்த என்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணு கோல எப்படி எல்லாம் எடுத்துட்டு போறீங்க? அதாவது அடுத்த தலைமுறைக்கு, அதாவது உங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்களா? அதாவது சாதாரணமாக வாழறது ஒரு வாழ்க்கை இல்ல, இந்த நம்ம தலைமுறைக்கும் பேசணும் நம்மளுடைய வாழ்க்கை. அதாவது தனக்கென வாழ்வது வாழ்வாகாது, தமிழுக்காக வாழ்வதே வாழ்வாகும் அப்படின்னு படிச்சிருக்கு. அரசியல் வந்துருவார் போலயே. அந்த தமிழுக்காக வாழணுங்கிறதுனால என்ன பண்ண, 60 தமிழ் வருஷங்கள் இருக்கு இல்லையா? இந்த 60 தமிழ் வருஷங்களையும் அருமையா குழந்தைகளுக்கு தெரியாமல் சும்மா கடப்பட 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 இல்லாம அழகா தெளிவா ஞானம் வரா மாதிரி இப்படி பண்ணிருக்கேன். 60 தமிழ் வருஷங்கள் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதை இன்னைக்கு தெரிய வைக்கணும். அடுத்த தலைமுறை இந்த விவிஎஸ் மணியன் மறைஞ்சு போனாலும் அது சொல்லணும், வாழணுங்கிறதுக்காக பிரஜோற்பத்தி ஆங்கீரச தகதிமிதாம் தகஜுனுதாம் தகதிமிதாம் தகஜுனுதாம் தகதிமி தக தகஜுனு தக தகதிமிதாம் தாம் தாம் ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதாய சமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வஜித் சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி கவ சுபக்ருது சோபக்ருது குரோதி விசுவாபசு பாபவ பவங்க கீலக சௌமிய சாதாரண விரோதி கிருது பரிதாபி பிரமாதி ஆனந்த ராட்சச நல பிங்கள காளயுக்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்தோத்காரி கோதன அக்ஷய 60 தமிழ் வருடங்களும் மிகவும் மிகவும் முக்கியம் என்று அடுத்த தலைமுறை படித்திட பொன்ன கோலில் தக்கத்திமி தக்க ஜன்னு தக்கத்திமி தக்க ஜன்னு இப்படியாக இதை வந்து டிசைன் பண்ணி குழந்தைகளுக்காக அடுத்த தலைமுறைக்காக அதனால கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல பணி என்று நான் நினைக்கிறேன். இது எல்லா பெரியவர்களும் இந்த தந்தி தொலைக்காட்சியை பார்த்ததுக்கு அத்தனை நேயர்களும் இது நல்ல பணியாக இருந்தா எனக்கு ஒரு 1000 பேர் லெட்டர் அனுப்பிச்சு வைங்க. அந்த லெட்டரை படிச்சா சந்தோஷப்படுறேன். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ வெரி மச் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
இன்னும் சிறப்பாக உங்க கொன்னக்கோல் பணிகள் தொடர்றதுக்கு தந்தி டிவி சார்பாக தெனாலி திருவாள் சார்பாக வாழ்த்து. மிகவும் கிருஷ்ணதேவராயருங்கிற மிகச்சிறந்த ஒரு அரசனுடைய அரண்மனையில வாழ்ந்தவர் தான் தெனாலிங்கிற மிக அருமையானவர். அவருக்கு புலமை தெரியும். அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப அறிவார்த்தமா இருக்கும். அவர் எல்லாரும் ஜோக்கர் நினைச்சாங்க. ஜோக்கர் கிடையாது, அறிவார்ந்த ஒரு புலவர், மிகச்சிறந்த ஒரு ஞானி. அப்படிப்பட்ட ஞானியின் பெயரை வைத்திருக்கும் இந்த தந்தி டிவியின் தெனாலி திருவாருக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம கொன்னக்கோல் வித்வான் விவிஎஸ் மணி அவர்களை வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன். இப்போ நிகழ்ச்சி பிரேக் எடுத்துட்டு வாங்க. பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல சில விஷயங்களோட சேர்த்து பேசலாம். ஸ்டே டியூன் டு தெனாலி தர்பார். இப்படிதான் ஒரு தடவை ஒருத்தன் போய் சாமி கிட்ட வரம் கேட்டானா. சாமி சாமி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்ட்டு. சாமி சொன்னிச்சா என்னடா உனக்கு வர வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு இவன் கேட்டானா எங்க வீட்டுல இருந்து அமெரிக்கா போறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ரோடு ஒண்ணு போட்டு கொடுங்க அப்படின்னு இவன் கேட்டானா. அதுக்கு சாமி சொன்னிச்சா அதெல்லாம் முடியாதுப்பா, வேற ஏதாவது வர வேணும்னா கேளு அப்படின்னு சாமி திருப்பி சொன்னிச்சான். ரைட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி பேச்ச குறைக்கணும், தொடர்ந்து பேசுறத குறைக்கணும், எங்க அம்மாவோட சண்டை போடுறத விட்டுருங்க சாமி, இந்த வரமாவது கொடுங்க சாமி அப்படின்னு இவன் கேட்க சாமி அமெரிக்காவுக்கு ரோடு சிங்கிளா டபுளாப்பா அப்படின்னு ரைட்டு தானே. எவ்வளவு சந்தோஷம் ஆட்டோ வளர்த்துக்குள்ள சாமியே கலகலத்து போயிருக்கிறாரப்பா. இப்போ நான் இப்படி சொன்ன உடனே இப்படி ரியாக்ஷன் நீ என்னதான் தீர்வு அவரே சொல்ல முடியலையா? அவரே திருப்பி கேட்டாரையா சிங்கிளா டபுளாடா, அப்பவே உங்களுக்கு தெரியலையா? இப்படி நான் சொன்ன உடனே இவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்தியே. இப்ப நாட்டுல நடக்கிற சில பல செய்திகளுக்கு இவங்க எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. உதாரணத்துக்கு சமீபத்துல தீபாவளிக்கு வந்த ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படிங்கிற படத்தை என்ன சொன்னீங்க? இல்லையா, ஆல் இன் ஆல் அழகுராஜா இருக்கிற அந்த திரை காவியத்தை பார்த்துட்டு வந்த மக்களோட ரியாக்ஷன் இதோ இப்படித்தான். தேமுதிக டெல்லியில் எலெக்ஷனில் நிற்க போகிறது அப்படின்னு விஜயகாந்த் அறிவிச்ச உடனே காங்கிரஸ்காரர்களோட ரியாக்ஷனை இப்ப பாருங்க. கொடுமை சார். கூடங்குளம் அணுமின் நிலையம் மின்சாரம் தயாரிக்கும் பணியை தொடங்கிவிட்டது அப்படின்னு சொன்ன உடனே நாராயணசாமியோட முகத்துல வந்த ரியாக்ஷனை பாருங்க. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம், யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். பவர் ஸ்டாரோட அந்த லட்டு தின்ன ஆசையா டான்ஸ பார்த்த உடனே மக்களோட ரியாக்ஷன் இப்போ நீங்களே பாருங்க. கோச்சடையான் படத்தோட டீசரை பார்த்த உடனே ஏதோ எப்படியோட எதிர்பார்த்து காத்து கொண்டு ரஜினி ரசிகர்களோட ரியாக்ஷனை இப்ப நீங்களே பாருங்க. இப்படி பலதரப்பட்ட நியூஸ்களுக்கும் பலதரப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்து முடிச்சோம். தெனாலி திருவாரி இன்னைக்கு நம்ம கடையை சாத்த போறோம், நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், மேலான கருத்துக்களை நீங்க நம்ம Facebook பேஜ்ல போஸ்ட் பண்ணலாம். இல்ல நம்ம ஆண்டோ தெரியுமா ஒரு விஷயம் உனக்கு, சைனால இருந்து நம்ம ரசிகரு நீங்க போடுற அந்த ஆரம்ப மியூசிக்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க, நாங்க ரிங்டோனா வச்சுக்கிறோம் கைத்தட்டுங்கப்பா கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருந்து யாரோ ஒரு விவரம் புரியாத அப்பாவி நமக்கு நல்ல விவரம் புரிஞ்சவரு அவர்தான் எங்க டூன் கேட்டிருக்காரு. இதோட இல்லாம பிரான்ஸ்ல இருந்து அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் ஏன் பாஸ் உங்க நிகழ்ச்சிக்கு ஹாலிவுட் கலைஞர்கள் பிராட் பிட், ஏஞ்சலினா ஜோலி இவங்க எல்லாம் கூப்பிட வேண்டியதானே, அவங்களும் ஒரு நாள் வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரு அப்பாவியா கேட்டாரா இல்ல டக்கலா கேட்டாரா இன்னும் புரியாம நான் லைட்டா குழம்பி போயிடாரு. காமெடி பீஸா நினைக்கிறேன், அவருதான் நம்மள நடிச்சா நினைக்கிறேன். இருந்தாலும் அப்துல்லா உங்களுடைய ஆர்வத்தை நாங்க பாராட்டுறோம். ஓகே, அப்துல்லாக்காக கூடிய சீக்கிரம் ஒரு இன்டர்நேஷனல் கலைஞரை கூட்டிட்டு வந்து அந்த சீட்டை நாங்க உட்கார வைக்காம நான் தூங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் தூங்க போங்க. ஓகே, திஸ் இஸ் ராணி சேயிங் டாடா பை பை, டேக் கேர் with Kudichuvar Boys Band from Tenali Darbar.